ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைப்பாட்டு பார்த்தோம். ரெண்டாவது ஜம்சம். இந்த வாழை இலையில வந்து பிரியாணி வச்சு சாப்பிட்றது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. ஜம்சமோட பார்சல் வந்து எடுப்போம். இவங்க எப்படின்னா எதுவும் கொடுக்கல, ஆக்சுவலி அவங்க பிராண்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பீசஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி அவங்க லெக் பீஸ் கொடுத்தா மாதிரி இவங்க லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சின்ன பீஸ், இதுலேயும் ஒரு சின்ன பீஸ் இருக்குது. அதாவது ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. எப்படின்னா வந்து அவங்களும் ஒரு பெரிய பீஸு, ஒரு 2 சின்ன பீஸு, இவங்களும் ஒரு பெரிய பீஸு, ஒரு சின்ன பீஸு. ரைஸும் குவான்டிட்டியும் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களும் ஒரு பாயில்டு இருக்குது, இவங்களும் ஒரு பாயில்டு எக் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ரைஸ்க்கும் இந்த ரைஸ்க்கும் வந்து தொடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் நல்லா வந்து மசாலாஸாக போட்டு நல்லா வந்து ஒரு இதுவாக இருந்தது. கையில் எடுக்கும் போதே அந்த ஒற்றை இது வந்தது. இது கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, உதிரியாக இருக்குது. சரி, நம்ம அடுத்தது வந்து இவங்களோட ரைத்தாவும் கத்திரிக்காவும் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த ரைத்தா கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ பிரியாணிக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 4-5 வாய்க்கே வந்து கரெக்டாக போயிடும். அவங்க வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வந்து ஒரு தண்ணியாக கொடுத்தாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. ப்ளைனாக வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை பார்ப்போம். நான் சொல்கிறேன். இப்போ வந்து லைட்டாக பீஸை வச்சு இந்த பீஸ் கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா அப்படின்றது. இது கொஞ்சம் ஆடாக இருக்குது. பிரியாணியில் வச்சு டேஸ்ட் பண்ணுவோம். இவங்க பிரியாணி எப்படின்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வந்து டேஸ்ட்டு, பிரியாணியோட டேஸ்ட் வந்து இறங்கிச்சு. அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஒரு சஃபிஷியண்ட்டான டேஸ்ட்டு. இது வந்து பீஸ் வச்சாலும் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து இன்னும் கம்மி பண்ணுது. ஏன்னா பீஸில் வந்து அவ்வளோ அந்த மசாலா வந்து இறங்காதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மேலேயே தான் இருக்கும் அந்த மசாலா, வந்து உள்ளே வந்து அவ்வளோவா வந்து அப்சர்வ் ஆகாது. அது இப்போது அதை வந்து நம்ம புட்டு இதில் வச்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுது. இப்போ வந்து ரைத்தா வச்சு சாப்பிடுவோம். ரைத்தாவிலையும் வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை, அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இந்த 2 பிரியாணியும் வந்து கம்பேரிசன் பண்ணோன்னா ரெண்டுமே வந்து 140 வந்து சேல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கடையிலுமே சரி இந்த பிரியாணிக்கான ஒர்த் வந்து ஒரு 120 வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரைஸ். அதுக்கேற்ற டேஸ்ட் தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் சிட்டி சைட்லாம் போனீங்கனாலும் 150க்கு வந்து ஒரு காம்போவாக ஸ்வீட் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்வீட் எதுவுமே கொடுக்கறதில்ல. 140க்கு வந்து எனக்கு வந்து ஒர்த் இல்லாமல் தான் வந்து. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்களும் ரெகுலராக சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக பொண்ணில் தான் இருப்பீங்க, ரெகுலராக சாப்பிட்ருவீங்க. கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய ஸ்பாட்டு இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பாட் வந்து நான் போய் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா யார் அந்த ஸ்பாட்டை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கம்பல்சரி கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.